நீங்கள் ஜிம்முக்கு போனோடனே வார்ம் அப்லாம் பண்ணாமல் ஹெவி வெயிட்டில் அடிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம எந்த வார்ம் அப்புமே பண்ணாமல் ஹெவி வெயிட்டில் ஒர்க் அவுட் போடும்போது நம்ம மசில்லாம் ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். இதோட நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு இன்ஜுரி ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ நம்ம ஜிம்முக்கு போனோடனே பண்ணுற முதல் வேலை வார்ம் அப்பாக தான் இருக்கணும். வார்ம் அப்புக்கு ஃபஸ்ட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் கார்டியோ பண்ணிக்கோங்க. அது ஜம்பிங் ஜாக்ஸோ இல்லை வாக்கிங்காவோ இல்லை வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் கார்டியோ வேணாலும் இருக்கலாம். அடுத்து ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சான டைனமிக் ஸ்ட்ரெச்சில் ஆர்ம் சர்க்கிள்ஸ், லெக் ஸ்விங்ஸ் அந்த மாதிரி 2-3 ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் செட்டாக 1-2 செட்டு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பெஞ்ச் ப்ரெஸ் மெயின் செட்டாக ஒரு 50 kg போடுவீங்கன்னா வார்ம் அப் செட்டாக ஃபஸ்ட் செட்டில் 10 kgயில் 10-20 ரெப்ஸும், செகண்ட் செட்டில் 15 kgயில் 10-15 ரெப்ஸும் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுனால மசில் ஆக்டிவேஷன் அதிகமாகி மைண்ட் மசில் கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கப்புறமா ஜிம்முக்கு போனோடனே நேராக போய் வெயிட்ஸை தொடாமல் வார்ம் அப் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. மேலும் பல ஃபிட்னஸ் டிப்ஸை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.